வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையிருக்கக்கூடிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 900 நாட்களை கடந்து அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் இந்த போராட்ட குழுவினரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய கட்சியின் தரப்பிலிருந்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திலும் அனுமதி கோரப்பட்டு இன்று அதற்காக அனுமதி வழங்கப்பட்டு இன்றைய நாளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய போராட்ட குழுவினரையும் மக்களையும் சந்தித்து பேசினார். அவருடைய உரையில் தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்நிலையில் இந்த திட்டம் என்பது வளர்ச்சி என்பது முக்கியம்தான், ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு வரக்கூடிய வளர்ச்சி என்பது தேவையில்லை என்று குறிப்பிட்டு அந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர் குரல் கொடுத்து பேசினார். இந்நிலையில் அவருடைய இந்த செயல் என்பது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடிகர் விஜய் கிட்டத்தட்ட 353 நாட்களுக்கு பிறகுதான் மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வந்திருக்கின்றார். ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீதும் அவருடைய செயல்பாடுகள் மீதும் முன்வைக்கப்பட்டு வந்தன. மக்கள் பிரச்சனைக்காக விஜய் குரல் கொடுத்தது என்பது ஏற்புடையது, வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட கட்சியை தொடங்கி கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதிதான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்டு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அன்று முதல் இன்று வரை எடுத்துக்கொண்டால் 353 நாட்கள் ஆகின்றது. 353 நாட்களுக்கு பிறகுதான் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக விஜய் முதல் முறையாக களத்திற்கு வந்து பேசியிருக்கின்றார். அதற்கு இடையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தன. குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம், அதே போன்று மழை வெள்ள பாதிப்பு, திருவண்ணாமலை மண் சரிவு, பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை என எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அறிக்கையின் மூலமாக மட்டுமே அந்த அரசியல் ரீதியான நடவடிக்கை மேற்கொண்ட விஜய் எப்போது களத்திற்கு வருவார், எப்போது செய்தியாளர் சந்திப்பார் என்ற கேள்வி பல்வேறு கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வந்தன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே இந்த சம்பவம், இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் விஜய் பொறுத்தவரையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருந்தே அரசியல் செய்கிறார். அவர் மக்கள் பிரச்சனைக்காக முதலில் களத்திற்கு வரட்டும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் 353 நாட்கள் அவர் கட்சியை தொடங்கி 353 நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் முதல் முறையாக அவர் மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வந்திருக்கின்றார். அதற்கு விஜய் தரப்பில் படப்பிடிப்பு பணிகள் முடிந்துவிட்ட பிறகு முழுமையாக அரசியலுக்கு வருவேன் என்று அறிவித்திருந்தாலும் கூட அந்த படப்பிடிப்பு கடந்த காலகட்டத்தில் கூட அவர் படப்பிடிப்பும் தாண்டி பல்வேறு நிகழ்வில் கலந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைக்காக மட்டும் ஏன் வரவில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் கேள்விகளாம் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது, அதாவது பரந்தூரில் போராட்ட குழுவினர் மத்தியில் விஜய் பேசும்போது, உங்களுடைய பாதங்களை தொட்டு, விவசாயியுடைய பாதங்களை தொட்டு என்னுடைய கள அரசியல் பயணத்தை இங்கிருந்து தொடங்குகின்றேன் என்று தெரிவித்தார். அப்படியானால் இங்கிருந்துதான், அந்த பரந்தூரில் இருந்துதான் அவருடைய கள அரசியல் பயணம் என்பது தொடங்க போகின்றதா? இனி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் விஜய் களத்துக்கு நேரடியாக சென்று மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படியானால் 353 நாட்களுக்கு பிறகு இவ்வளவு தாமதமாக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்கள் பிரச்சனைக்காக நேரடியாக களத்துக்கு வருவது என்பது அரசியல் ரீதியாக என் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய இந்த நடவடிக்கை என்பது 353 நாட்களுக்கு பிறகு அவர் மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வந்து மக்களுக்காக குரல் கொடுத்த அவருடைய இந்த நடவடிக்கை என்பது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அல்லது ஏதேனும் அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக அவருடைய மக்கள் மீதான மக்கள் அவருக்கு அளிக்க போகக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் ஒரு இலக்கு என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கும் போது அவருடைய செயல்பாடுகள் 353 நாட்களுக்கு பிறகு மக்கள் களத்துக்காக விஜயினுடைய செயல்பாடுகள் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கின் மூலமாக நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம்.